புகழனைத்தும் ஏகவல்லனாகிய அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் சத்திய வழியை அடிபெறலாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், வலிமார்கள், சுகதாக்கள், அஹ்தாபுகள், இன்னும் இந்த அருமையான ஜும்மாவுடைய நாளிலே ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவரும் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷாபானுடைய 3வது ஜும்மாவிலே ரமலானை சற்று தொட்டவர்களாக, நெருங்கியவர்களாக இந்த ஜும்மாவிலே இறைவன் நம்ம எல்லாம் அமர வைத்திருக்கிறான். இப்போ ரமலான் மாதத்தில் நாம் அமல் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அமல் செய்வதற்காக வேண்டி காத்திருக்கிறோம். பொதுவாக ஒரு கரும்பலகை இருக்கிறது என்று சொன்னால், ஒரு போர்டு இருக்கிறது என்று சொன்னால், முதல்ல அதில் ஒரு விஷயத்தை எழுதுவதற்கு முன்னால் அதை துடைக்கிறோம் அல்லவா? நல்லா டஸ்டரை வச்சு அழிச்சிட்டு பிறகு ஒரு விஷயத்தை எழுதுகிறோம். அதில் ஏற்கனவே பல விஷயங்கள் இருக்கும்போது நாம் அது மேலேயே நம்ம ஒரு விஷயத்தை எழுதும்போது அது அசிங்கத்தை தான் ஏற்படுத்துமே தவிர அது ஒரு புரிதலையோ தெளிவையோ ஏற்படுத்தாது. அதே போன்றவர்களாகத்தான் இந்த 10 மாத 11 மாத காலங்களில் நாம் நிறைய செய்திருப்போம். ஆனால் ரமலானுடைய நாள் நெருங்கிவிட்டது, ரமலானுக்காக வேண்டி காத்திருக்கிறோம். அப்போ மனசில் இருக்கக்கூடிய எழுதிய விஷயங்களை அழிக்கக்கூடிய ஒரு சுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரத்தில் நம்ம இருக்கோம். ரமலானுக்காக நம்மை நாமே தயார்படுத்தி கொள்ளுதல், எல்லாவற்றுக்கும் முக்கியமாக நல்ல அமல்களை எதிர்நோக்கியவர்களாக, நல்ல அமல்களை செய்ய காத்திருப்பவர்களாக இந்த ரமலானை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த ரமலான் மாதத்தை முழுமையாக அடைந்து கொண்டு அதை முழுவதும் பாக்கியத்திற்குரிய ரமலானாக நமக்கு இந்த ரமலானை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஆக்கி தருவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 மாதத்துக்கு முன்னாடியே தொடங்கிடுவாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷாபான். ஒவ்வொரு நாளும் மகரிப் இஷா தொழுகைக்கு பின்னால் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷாபான். ரமலானுக்கு முந்தைய ரஜபு இன்னும் ஷாபான், அந்த 2 மாதங்களுமே நபிகளாருடைய துவா, யா அல்லாஹ் எங்களுக்கு ரஜபு ஷாபானில் பரக்கத்தை கொடு, இப்போ பாரிக்லனா இப்போ பல்லிகனா ரமலான், ரமலான் மாதத்தை முழுமையாக எங்களை நீ அடைய செய்வாயாக என்பதாக கேட்பாங்க. அவ்வளவு நன்மைகளை வாரி கொடுக்கக்கூடிய, அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மாதத்தை நாம் எதிர்நோக்கி காத்திருக்கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த உலக வாழ்க்கையில் நாம் உங்களை படைத்து விட்டோம், நிறைய சமுதாயத்தினரை இந்த உலக வாழ்க்கையிலே படைத்திருக்கிறோம். அதிலேயே மிக மிக ஆயுள் குறைவாக கொடுக்கப்பட்ட சமூகம் யார் என்று சொன்னால் இந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத்து தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன் வாய்விட்டு சொன்னார்கள், அமார் உம்மத்தி மாபைன சித்தீன வ சபாயின். என்னுடைய உம்மத்தினருடைய ஆயுள் காலம் 60லிருந்து 70 வரை தான். நம்ம ஆதம் நபியுடைய ஆயுள் காலத்தெல்லாம் எடுத்து பார்த்தா 960 வருடம் வாழ்ந்திருக்கிறார். நாம் சிந்தித்து பார்க்கிறோம், ஒவ்வொரு நபிமார்களும் எத்தனை வருஷம் வரை வாழ்ந்தார்கள். நூஹ் நபியுடைய காலத்திலெல்லாம் எல்லோருமே 600 வருஷத்திற்கு மேல், 600 வயது வரை வாழ்வார்கள். ஆனால் இன்னைக்கு நம்ம இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ஆவரேஜ் லைஃப் எவ்வளோ ஒரு ஆளுக்கு அப்படின்னு மனிதனுக்கு பார்த்தா 67 வயசு. கிட்டத்தட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் அந்த கணக்கு தான். மிக குறைவான ஆயுளை உடைய மக்களாக நாம் இருக்கிறோம். இதற்கு முன்னால் வாழ்ந்த மக்களை எல்லாம் கவனிக்கும் போது
300 வயதில் ஒருத்தர் தவறி போகும்போது என்ன இளமையிலேயே போயிட்டா இருப்பாங்க மூசா நபி அவர்களுடைய காலத்தில். சிந்தித்து பார்க்குறோம். அப்போ எவ்வளவு குறைவான ஆயுளை கொடுக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் இன்னொரு சுப செய்தியும் அங்கே தான் இருக்குது. நிறைவான கூலி கொடுக்கப்படுகிற சமுதாயம் இருக்கிற சமுதாயத்திலேயே நம்முடைய சமுதாயம் தான். அழகாக நபி அவங்க ஒரு உதாரணத்தை சொல்லி வளர்க்குனாங்க. ஒரு பணியாளர் இருக்கிறார், ஒரு ஓனர் இருக்கிறார், ஒரு எஜமானர் இருக்கிறாரு, ஒரு ஆளை வேலைக்கு வைக்கிறார். காலையிலிருந்து மதியம் வரை நீ வேலை பார்க்கணும், உனக்கு ஒரு நாள் கூலி அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை நியமிக்கிறார். அப்போ அந்த நபரும் காலையிலிருந்து மதியம் வரையும் வேலை பார்த்துட்டு ஒரு நாளுக்கான கூலியை வாங்கிட்டு போகிறார். கொஞ்ச நாள் கழித்து இவருடைய மனோநிலை மாறுது. மதியத்திலிருந்து அசர் வரை, லுகரிலிருந்து அசர் வரை கொஞ்சம் நேரம் குறைவு. நமக்கெல்லாம் தெரியும், ஃபஜ்ரிலிருந்து லுகருடைய நேரம் என்பது ஒரு 6 மணி நேரம் வருகிறது. அந்த நேரத்துக்கு ஒரு நாள் கூலி வழங்கியவர் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, லுகரிலிருந்து அசர் வரையும் நீ வந்தால் போதும், உனக்கும் ஒரு நாள் கூலி என்பதாக சொல்கிறார். கொஞ்ச நாள் போகுது. பிறகு இன்னொரு நபரை கூப்பிட்டு அசரிலிருந்து மகரிபு வரை நீ வேலை பார்த்தால் போதும், உனக்கு 2 நாள் கூலி என்பதாக சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இது. சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, முதலாவதாக பகல் முழுக்க வேலை பார்த்தவர்கள் யார் என்று சொன்னால் மூசா நபி அவர்களுடைய சமூகம், யூதர்கள். இன்னைக்கு இஸ்ரேல் என்ற நாட்டில் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுடைய காலகட்டத்தில் இறைவன் மிக கடுமையாக சட்டங்களை வைத்திருந்தார். பிறகு ஈசா நபி, இப்போது இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுடைய அந்த பண்பாட்டை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு தான் மதியத்திலிருந்து அசர் வரையுமான அந்த கூலியுடைய வேலையை இறைவன் வைத்திருந்தான். பிறகு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்து வருகிறது. உம்மத்து வந்தவுடன் மிக ஷார்ட் பீரியடில் மிக அதிகமான நன்மையை கொடுக்கிறான். நீங்கள் அசரிலிருந்து மகரிப் வரை அந்த நேரத்திலே நீங்கள் பார்ப்பதற்கான கூலி 2 நாட்களுக்கான கூலி என்பதாக அந்த ஹதீஸ் இன்னும் தொடருது. அப்போ அவங்க கேட்பாங்களாம் போய், அல்லா நாங்கள் மிக நீண்ட நாட்களாக நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம், நீ மிக அதிகமாக அல்லவா வேலை செய்திருக்கிறோம் என்று கேட்கும்போது யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் பார்த்து அல்லாஹ் கேட்பானா, உங்களுக்கு பேசிய அந்த கூலியிலிருந்து நான் எதையும் குறைக்கவில்லை அல்லவா, உங்களுக்கு சொன்ன கூலியை நான் கொடுத்து விட்டேன் அல்லவா, ஃபதாலிக்கல் ஃபதுலு யூதீஹி மையஷா, இந்த விஷயத்தை இந்த சிறப்பை நான் யாருக்கு நாடுகிறேனோ அவருக்கு தான் நான் கொடுப்பேன் என்பதாக இறைவன் சொல்லி அவர்களை அனுப்பிவிடுவான். இப்போ இந்த உம்மத்துடைய ஒரு சுப செய்தி என்னன்னு சொன்னால், குறைவான ஆயுளில் வாழக்கூடிய நாம் நிறைவான கூலியை பெறுபவர்களாக நாம் இருக்கிறோம். 600 வருடங்கள் 700 வருடங்கள் வயது வரை வாழ்ந்தார்கள் அல்லவா, அதைவிட சிறந்த கூலியை இறைவன் இந்த உம்மத்திற்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான். இன்றைக்கி நம்ம வாழக்கூடிய காலகட்டத்திலே அப்படி தானே. இன்றைக்கி எல்லாமே லேசாகிடுச்சு. எல்லாமே லேசாக இலகுவாக கிடைக்க வேண்டும் என்பதே நம்முடைய எதிர்பார்ப்பு. இந்த உம்மத்துக்கு ஏற்றார் பொழுது அல்லாஹ் தஆலாவும் இதற்கான கூலியை இலகுவாக்கி விட்டோம். மேராஜுடைய நேரத்தில் நாம் பேசியிருப்போம். மூசா நபி அவர்கள் 6வது வானத்தில் இருக்கிறாங்க. நபி அவங்க ஒவ்வொரு வானமாக ஏறி அந்த மூசா நபியை பார்க்குறப்ப மூசா நபியை கட்டி பிடித்து அழுதார்களாம். சொன்னார்களாம், உங்களுக்கெல்லாம் முன்னால் வந்த மூசாவாகிய என்னுடைய சமுதாயத்திலிருந்து சொர்க்கத்திற்கு செல்லும் நபர்களை விட எனக்கு பின்னால் வரக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹ்வாகிய உங்களுடைய சமுதாயத்திலிருந்து சொர்க்கத்திற்கு செல்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் எனக்கு அறிவித்திருந்தான். அதை நினைத்து நான் அழுகிறேன் என்பதாக மூசா நபி அவர்கள் அழுதிருக்கிறார்கள். இப்போ சிந்தித்து பார்க்கிறோம், மிக குறைவான ஆயுள் வழங்கப்பட்ட நமக்கு நிறைவான கூலியை இறைவன் தருகிறான். ஏன்னு சொன்னால், எப்படி தருகிறான் என்று சொன்னால், இது போன்ற இந்த ரமலானுடைய விஷயங்களில், ரமலானுடைய நேரங்களில் நன்மைகளை எல்லாம் கணக்கே இல்லாமல் இறைவன் வாரி கொடுத்து நம்மை முன் வாழ்ந்தவர்களை விட இறைவன் சிறப்பாக்கி விடுகிறான். சஹீஹான ஹதீஸில் வந்திருப்பதை பார்க்கிறோம். இதா ஜா ரமலான், இந்த ரமலான் மாதம் வந்துவிட்டால்
ஃபுத்திகத் அபுவாபுல் ஜன்னத்தி, சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படுகிறது. வஹுல்லிகத் அபுவாபுன் நார், நரகத்துடைய கதவுகள் எல்லாம் மூடப்படுகிறது. வசுஃபிதத்தி ஷயாத்தின், ஷைத்தான்கள், மனிதர்களை வழிகெடுக்கக்கூடிய ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள், சிறையிலே அடைக்கப்படுகிறார்கள் என்பதாக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதை நாம் பார்க்கிறோம். அதாவது சொர்க்கத்துடைய வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட்டு நன்மையை யார் செய்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் என்றும், ஷைத்தானை விலங்கிட்டு விட்டு நரகத்தையும் மூடிவிட்டு, என்னுடைய அடியார்களே நீங்கள் அமல்களை செய்ய தயாராகுங்கள், உங்களுக்கு நீங்கள் கேட்பதை தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்பதாக இறைவன் அழைத்து கொண்டிருக்கிறான். யா பாகையில் செய்தி அக்குபில், வானத்திலிருந்து ஒரு மலக்கு அழைப்பார், நன்மையை செய்யக்கூடியவனே, நன்மையை தேடக்கூடியவனே, அக்குபில் வா, முன்னாடி வா, இந்த மாதம் வந்து விட்டது. யா பாகிய ஷர்ரி, தீமையை தேடக்கூடியவனே, தீமையை செய்யக்கூடியவனே, அதுபில் கொஞ்சம் பின்னாடி திரும்பி ஓடிவிடு, புனிதமான மாதம் வருகிறது என்பதாக மலக்கு வானத்தில் இருந்து அழைத்து கொண்டே இருப்பார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சொன்ன செய்தியை பார்க்கிறோம். ரமலான் நன்மையை அள்ளித் தருவதற்காக வேண்டி வருகிறது. முன்னால் வாழ்ந்தார்களே அவர்களை விடவும் நம்மை சிறப்பாக்குவதற்காக வேண்டி வருகிறது. நம்முடைய நன்மையை அதிகமாக்குவதற்காக வேண்டி வருகிறது. நம்மை பாவ கரைகளிலிருந்து கழுவுவதற்காக வேண்டி வருகிறது. இந்த சிறப்பு வேறு எந்த முன்னால் வாழ்ந்த உம்மத்துக்கும் கிடையாது. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, ஒரு நபர் வஃபாத்தாகிவிட்டால், ஒரு நபர் மௌத்தாகிவிட்டால் 3 விஷயங்கள் அவரை பின்தொடர்கின்றன. முதலாவது அவருடைய குடும்பம், இரண்டாவது அவருடைய பொருள், மூன்றாவதாக அவர் செய்த அமல். அவரை கபரில் அடக்கிய பிறகு, அவரை கபரிலே வைத்த பிறகு 2 விஷயங்கள் திரும்பி செல்கின்றன. எரிஜிவும் மின்ஹு இஸ்னானி, அவருடைய குடும்பத்தார்கள் எல்லாம் அவர்களை அடக்கிவிட்டு திரும்பி சென்று விடுவார்கள். அவனுடைய பொருள் எல்லாம் அவனிடமிருந்து எடுத்து செல்லப்பட்டுவிடும். கஃன் துணி மட்டுமே, அந்த 6 அடி கபர் மட்டுமே அவனுக்கு சொந்தமானதாக இருக்கும் என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3ஆவதாக உன்னை சொன்னார்கள் அல்லவா, அமலு, அவனுடைய நல்ல செயல்கள், இது மட்டுமே அவனோடு கபரிலே தங்கிவிடும். இந்த நல்ல செயல்கள் மட்டுமே அவனோடு கபரிலே தங்கும் என்றார்கள் அல்லவா. அந்த நன்மைகளை கூட்டுவதற்காக வேண்டி, அந்த அமலை இன்னும் சேர்ப்பதற்காக வேண்டித்தான் இந்த ரமலான் வருகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு அறிஞர்கிட்ட இந்த உலக வாழ்க்கைனா என்னென்ன கொஞ்சம் சிம்பிளாக சொல்லுங்க ஒருத்தர் கேட்குறாரு. அப்போ அவர் சொன்ன செய்தி, ஒருத்தருக்கு ஒரு ஜமீன்தார் வாழ்கிறார். அவருக்கு மொத்தம் 4 மனைவிமார்கள் இருக்கிறார்கள். 4 மனைவிமார்கள் இருக்கிறார்கள். மிக சுகபோகமாக வாழ்ந்த இந்த நபர், அவருக்கு ஒரு கடுமையான புற்றுநோய் என்பதாக அறிவிக்கப்படுகிறது. இன்னும் சில மாதங்களில் அவர் இறந்து விடுவார் என்பதாக சொல்லிவிட்டார்கள். உடனே இவர் தன்னுடைய 4 மனைவிகளில் மிக பிரியத்திற்குரிய மனைவியாக 4வது மனைவிட்ட சொல்கிறாரு, மனைவியே, இதுபோல் எனக்கு புற்றுநோய் என்று அறிவிக்கப்பட்டு இன்னும் சில மாதங்களிலேயே நான் இந்த உலகத்தை விட்டு செல்லப் போகிறேன் என்று சொன்னபோது, அந்த 4வது மனைவி இருக்கிறாரே, இந்த மனைவிக்காகத்தான் தன்னுடைய செல்வத்தையும் தன்னுடைய நேரத்தையும் இவர் அதிகமாக செலவழித்தார். அந்த 4வது மனைவி சொல்கிறாங்களா, நீங்கள் என்னை விட்டு இறந்து விட்டால் நான் வேறு திருமணம் முடிக்க தயாராக இருக்கிறேன் என்பதாக சொல்லிவிட்டார். உடனே இவர் 3வது மனைவிட்ட போய் சொல்கிறார், இது மாதிரி எனக்கு புற்றுநோய் இருக்கிறது என்று அறிவிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு. அப்போ இந்த 3வது மனைவி சொன்னார்களாம், இந்த 3வது மனைவியுடைய விஷயத்தில் இந்த கணவர், இந்த ஜமீன்தார் இருக்கிறாரு, இவர்களுக்கு தேவையான உணவு, உடை, ஆடைகள், நகை எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாரு. ஆனால் தெளிவாக சொல்லிட்டாங்க, நீங்கள் எத்தனை மாதம் இருக்கிறீங்களோ அத்தனை மாதம் வரை உங்களை பார்த்துக்கிறது என்னுடைய பொறுப்பு, அதற்கு மேல் என்னுடைய வாழ்க்கையை நானாக அமைத்துக் கொள்ளப் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, 2வது மனைவிட்ட கேட்குறாரு, இது மாதிரி எனக்கு புற்றுநோய் இருக்கிறது என்று சொல்லிவிட்டார்களே,
நீ இதற்கு பின் உன் வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்வாய்? இந்த இரண்டாவது மனைவிக்காக வேண்டி இவர் இரண்டாவது மனைவிக்காக வேண்டி உணவுகளை வாங்கி கொடுத்திருக்கிறார். இவர் உடல்நிலை சரியில்லாத போதெல்லாம் மருந்துகளையும் மாத்திரைகளையும் கொடுத்து இவரை அழகிய முறையிலே பார்த்திருக்கிறார். இந்த இரண்டாவது மனைவி சொன்னாங்களா, நானே உடல்நிலை சரியில்லாதவர், என்னால் என்ன முடிய போகிறது, இருக்கிற கால வரையும் சந்தோஷமாக உங்களுக்கு உணவுகளை செய்து தந்து அனுப்பி விடுகிறோம் என்பதாக சொன்னார். இறுதியாக முதல் மனைவிட்ட வர்றாரு. மனைவியே இந்த உலக வாழ்க்கை எனக்கு இன்னும் 2 மாதங்களில் முடிய போகிறது. இதற்கு பிறகு நீ உன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ளப் போகிறாய்? இந்த முதலாவது மனைவியை அவர் தன்னுடைய செல்வத்தாலும் அவர் பார்த்ததில்லை, அவருடைய நேரத்தையும் இந்த மனைவிக்கு கொடுத்ததில்லை, இவரை சந்தோஷமாக வைத்துக் கொண்டதே இல்லை என்பது முக்கியமான செய்தி. அந்த முதலாவது மனைவி சொன்னாங்களாம், உங்களோடு எல்லா காலகட்டத்திலும் உங்களுடைய எல்லா துன்பத்திலும் நான் மட்டுமே இருக்க தயாராக இருக்கிறேன், நிச்சயம் நான் இருப்பேன் என்பதாக சொன்னாங்க. நன்றாக சிந்திக்கணும். இந்த அறிஞர் இப்போதான் விஷயத்துக்கே வர்றாரு. இது யாரோ ஒரு ஜமீன்தாருடைய கதை கிடையாது, இது ஒவ்வொரு உலகத்திலே வாழக்கூடிய மனிதனின் கதை, இது உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவுடைய கதை. இது ஒவ்வொருவருமே 4 விஷயத்தை இந்த உலக வாழ்க்கையிலே அவர்கள் ரசித்து ருசித்து வாழுகிறார்கள். முதலாவதாக அவர் 4வது மனைவிட்ட தான் முதல்ல போனார். அந்த 4வது மனைவி தான் உலகத்திலே இவர் சேர்த்து வைத்திருக்கிற சொத்துகளும் செல்வங்களும். இவர் வஃபாத்தாக போகிறார் என்று சொன்னபோது அந்த மனைவி என்ன சொன்னார்? நான் வேறு ஒருவரை திருமணம் செய்ய போகிறேன் என்று சொன்னார் அல்லவா. இந்த உலகத்திலே நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற சொத்துகளும் சுகங்களும் செல்வங்களும் நீங்கள் வஃபாத்தாகும் போதே வேறு ஒருவருடைய உரிமையாக ஆகிவிடும். ஒரு இறந்தவருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி சொந்தமாக இருக்க முடியாது, அது ஆட்டோமேட்டிக்காக அவருடைய தான பத்திரத்தின் மூலமாக பிள்ளைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஒரு இறந்தவருக்கு எந்த விதமான நகையையும் சொத்து பணங்களையும் உரிமை கொண்டாட முடியாது. எனவேதான் 4வது அவர் சொன்ன அந்த மனைவி என்பது இந்த உலகத்திலே நாம் ருசித்து கொண்டிருக்கிற சொத்துகளும் சுகங்களும் அது நம் வஃபாத்தை நோக்கி செல்லும் போது வேறு ஒருவருக்கு சொந்தமாகி விடுகிறது. 3வதாக சொன்னார் அல்லவா, நன்றாக உணவுகளையும் அணிகலன்களையும் ஆடைகளையும் வாங்கி பார்த்து கொடுத்த மனைவி என்பதாக நம்முடைய இந்த உடல் இந்த உடல் இருக்கிறதே, இந்த உடல் நமக்கு வஃபாத்தான பிறகு என்னதான் செய்ய முடியும்? மண்ணிலே போட்டு அரிக்கப்படுகிற, மண்ணால் அரிக்கப்படுகிற ஒரு சதை பிண்டமாக இருக்கக்கூடிய இந்த உடல் நம்முடைய மரணத்திற்கு உதவி செய்ய முடியாது, மரணத்திற்கு பிறகு அது உதவியாக இருக்கவும் முடியாது. 2வது மனைவி இடத்தில் அவர் வந்தார் அல்லவா, என்னால் என்ன முடிகிறதோ அதை செய்கிறேன், ஆனால் அதற்கு பிறகு என்னால் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது என்று சொன்னார் அல்லவா. ஆசையாக குடும்பத்திற்கு நாம் உழைத்து கொட்டுகிறோமே, அந்த குடும்பத்தார்கள் தான் இந்த 2வது மனைவி என்பதாக அந்த அறிஞர் சொன்னார். நீங்கள் என்னதான் அவர்களுக்கு உணவை கொடுத்து மாத்திரைகளை கொடுத்து அனைத்து விதமான சுகபோகங்களை கொடுத்தும் நீங்கள் வளர்த்தாலும் உங்களுடைய கபருடைய மண்ணறை வரைதான் அவர்களால் வந்து நிற்க முடியும். பிறகு அடக்கிவிட்டு அவர்கள் திரும்பி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். முதல் மனைவி இவர் சற்றும் ஏறெடுத்து பார்க்காத, கொஞ்சம் கூட நேரத்தையும் கொடுக்கவில்லை, செல்வத்தையும் கொடுக்கவில்லை என்று சொன்னேனே, அந்த முதல் மனைவிதான் இவருடைய செயல்கள். நபிகளார் கூறினார்களே அமல்கள் என்பதாக, அந்த அமல்கள் சாதாரண அமல்கள் அல்ல, உங்களோடு எல்லா காலகட்டத்திலும் இருக்க போகிற, எல்லா நேரத்திலும் உங்கள் கபர் வரையிலும், உங்களுடைய நாளை மறுமையின் மாக்ஷர் மைதானத்தின் வரையிலும் வந்து உங்களோட இருக்கக்கூடிய அமல்கள் தான் இந்த முதல் மனைவி. இவர் நினைத்தார் அல்லவா, நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இந்த மனைவிக்கு செலவழித்திருக்கலாமே, நாம் இன்னும் கொஞ்சம் அதிகமான நேரத்தை இவருக்கு கொடுத்திருக்கலாமே என்று கை சேதப்படுவார் அல்லவா. இதை போலதான் நாளை மறுமையிலே இந்த அமல்களை நான் இன்னும் கொஞ்சம் அழகாக்கி இருக்கக்கூடாதா, என்னுடைய செயல்பாடுகளை இன்னும் கொஞ்சம் அதிகமாக நான் செய்திருக்க கூடாதா, என்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக நான் தான தர்மங்களை செய்திருக்க கூடாதா என்பதாக
ஒவ்வொரு மனிதனும் ஏக்கப்படுவான் என்று சொல்லிவிட்டு அந்த அறிஞர் சொன்னார் குர்ஆனில் ஒரு செய்தி வருகிறது காஃபிர்களுக்கு நரகத்தெல்லாம் எழுதி முடிச்சுட்டு நீ நரகத்துக்கு போ என்று சொன்னபோது காஃபிர் சொல்லுவாராம் வாக்கும் மினஸ் சாலிஹின், யா அல்லாஹ் எனக்கு இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடு, உலகத்தில் நான் ரொம்ப ஆசையாக சேர்த்து வைத்திருந்த எல்லா சொத்துக்களையும் நான் ஒரே கையெழுத்தில் தானம் செய்துவிட்டு உன் வழியை நான் வந்து விடுகிறேன், அக்கும் மினஸ் சாலிஹின், நான் நல்லடியார்களுடைய பட்டியலிலே சேர்ந்து விடுகிறேன் என்பதாக அவன் கேட்கும்போது அல்லாஹ் சொல்லுவானாம், வாய்ப்பு ஒரு முறை தான், எந்த வாய்ப்பு வேண்டுமானாலும் இரண்டாவது முறை வரலாம், ஒரு முறை மரணம் வந்துவிட்டால் இந்த வாய்ப்பு அடுத்து இரண்டாவது சான்ஸ்லாம் கிடையாது. ஒவ்வொரு நாள் ஃபஜ்ருக்கு ஓதப்படுகிற அந்த அத்தியாயத்தில் கூட இதே செய்தி வருகிறது. அந்த அறிஞர் அதையும் சொல்கிறார். வலவுத்தரா இதில் முஜ்ரிமூன நாக்கிசூர் ஊசியும் இந்த ரப்பியும், நாளைக்கு மறுமையிலே பாவம் செய்தவர்கள் இறைவனிடத்தில் வரிசையாக நின்று கொண்டு ரப்பனா அபுஸ்வர்னா வ சமிஅனா, யா அல்லாஹ் இன்றைய நாள் தான் நாங்கள் தெளிவாக பார்க்கிறோம், வ சமிஅனா இன்றைய நாள் தான் நாங்கள் தெளிவாக கேட்கிறோம், உலகத்தில் நாங்கள் வாழ்ந்த போதெல்லாம் எங்கள் பார்வைக்கு எங்களுடைய செல்வமும் வேலையும் மட்டுமே தெரிந்தது, வ சமிஅனா நாங்கள் உலகத்திலே நாங்கள் கேட்கும் போது எங்களுடைய குடும்பமும் எங்களுடைய நட்புகளும் மட்டுமே எங்களுக்கு கேட்டது, ஃபர்ஜிஅனா நஅமல் ஸாலிஹன் இன்னா மூகினூன், யா அல்லாஹ் இன்றைய நாள் நாங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக உறுதியானவர்களாக இருக்கிறோம், எங்களை திருப்பி அனுப்பு, எங்களை ஒரே ஒரு முறை திருப்பி அனுப்பு என்பதாக கேட்பார்கள். அல்லாஹ் மிக தீர்க்கமாக சொல்லக்கூடிய வார்த்தை, வலவு ஷிஅனா ஆத்தைனா குல்ல நஃப்ஸின் ஹுதாஹா வலாக்கின் ஹக்கல் கவுலு மின்னி. இந்த உலகத்திலே நாம் நினைத்திருந்தால் ஒவ்வொரு ஆன்மாவிற்குமே நாம் நேர்வழியை கொடுத்திருப்போம், ஒவ்வொரு ஆன்மாவையுமே இறைவனை நினைத்தவர்களாகவே வாழ வைத்திருப்போம். ஆனால் வலாக்கின் ஹக்கல் கவுலு மின்னி லஅம்லா அன்ன ஜஹன்னம், அடியார்களே என்னிடத்திலே ஒரு விதி இருக்கிறது, நான் அமல் யார் நல்லமல்களால் தன்னை நிரப்பிக் கொள்ளவில்லையோ அவரை கொண்டு நான் நரகத்தை நிரப்பப் போகிறேன் என்பதை நான் ஒரு விதியாக எழுதி வைத்து விட்டேன். எனவே நிரம்பத்தான் போகிறது இந்த நரகம், அதிலே நீங்கள் நிரப்பப்பட போகிறீர்கள் என்பதாக வல்ல ரஹ்மான் அந்த இடத்திலே சொல்லுவதை குர்ஆனிலே பதிவு செய்துவிட்டு அவர் சொன்னார், இதுதான் உலக வாழ்க்கை. சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மோடு எது உடன் வரப்போகிறதோ அந்த அமலை கூட்டுவதற்காக, அந்த அமலிலே அதிகப்படுத்துவதற்காக வேண்டி வரக்கூடிய மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் படியிலே ஏறிக்கொண்டிருக்கும் போது ஆமீன் 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 என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் எல்லாம் தொழுகை முடித்துவிட்டு, நபியே நாங்கள் வித்தியாசமான ஒரு விஷயத்தை இன்று உங்களிடம் பார்த்தோமே, நீங்கள் மிம்பர் படியிலே ஏறும்போது ஒவ்வொரு படிக்கும் ஆமீன் ஆமீன் என்று சொன்னீர்களே என்று சொன்னபோது அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, இப்போது ஜிப்ரீல் வந்தார், என்னிடத்திலே ஜிப்ரீல் வந்தார், ஒரு 3 விதமான நபர்களை பற்றி அவர் சாபமிட்டு சென்றார், நான் ஆமீன் என்று சொன்னேன். சஹாபாக்கள் கேட்டாங்க, அந்த 3 விதமான நபர்கள் யார் என்று கேட்டபோது அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் தன்னுடைய பெற்றோரை வயதான பிறகும் கூட, வயதான முறையில் தன்னுடைய பெற்றோரை அடைந்து கொண்டும் கூட அவர் சொர்க்கத்தை அவசியமாக்கி கொள்ளவில்லையோ, அவர்களுக்கு பணிவிடை செய்து சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளவில்லையோ, அவர் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாகட்டுமாக என்று ஜிப்ரீல் சொன்னார். நான் ஆமீன் என்று சொன்னேன். இரண்டாவதாக ஒரு சபையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய, அதாவது முகம்மது ஆகிய என்னுடைய பெயர் சொல்லப்பட்டு யாருமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லவில்லை என்றால் அவர்கள் இறை அருளை விட்டு தூரமாகட்டுமாக என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன். மூன்றாவதாக, யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்து கொள்கிறாரோ, யார் ரமலானுடைய மாதத்தை முழுமையாக அடைந்து கொண்டும் தன்னுடைய பாவங்களிலிருந்து, தன்னுடைய செயல்பாடுகளிலிருந்து தூய்மையாகவில்லையோ,
தன்னுடைய பாவங்களில் இருந்து மன்னிப்பு பெறவில்லையோ அவர் இறைவனுடைய அருளை விட்டும் தூரமாகட்டும் ஆக என்பதாக துவா செய்தார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன் என்பதாக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தியை பார்க்கிறோம். இந்த ரமலானுடைய மாதம் நம்மை பாவத்திலிருந்து தூய்மையாக்குவதற்காக வேண்டி வந்து கொண்டிருக்கிறது. இந்த ரமலானுடைய மாதம் நம்முடைய நன்மைகளை வாரி கொடுப்பதற்காக வேண்டி வந்து கொண்டிருக்கிறது. சிந்தித்து பார்க்கிறோம், முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினரெல்லாம் மிகவும் சிரமப்பட்டார்கள், மிகவும் சிரமப்பட்டு நன்மைகளை செய்தார்கள். ஆனால் இன்று குளிரூட்டப்பட்ட அறையிலே உட்கார்ந்து இருக்கிறோம். சகாபாக்களுடைய காலகட்டத்தில் ஹதீஸில் வருகிறது, சகாபாக்கள் எல்லாம் லுகர் நேரத்தில் வரும்போது பாலைவன மண் நெற்றியிலே சுடும்போது துணியை வைத்து நாங்கள் உதவி தேடிக்கொள்வோம், அல்லது ஏதாவது கல்லை வைத்து உதவி தேடிக்கொள்வோம், நெற்றி சுடக்கூடாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் தடுத்துட்டாங்க. சகாபாக்களே, சுகம் பெறுவதற்கான இடம் அல்ல தொழுகை. தொழுகை என்பது, இந்த தொழுகையில் நீங்கள் படும் கஷ்டம் என்பது நாளை உங்களுக்கு சுவனத்தை இலகுவாக்கி தரும் என்பதாக சொன்னார்கள் என்று சொன்னார்களே. அப்படிப்பட்ட சகாபாக்களின் காலத்திலெல்லாம் அமல்கள் மிக கஷ்டமாக இருந்தது. இன்னைக்கு நல்ல அமல்கள் செய்வதற்கு எவ்வளவோ வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிறது. ஆடை இருக்காது. ஒரு சகாபி ஃபஜ்ர் தொழுது முடிச்சுட்டு வேகமாக வீட்டுக்கு ஓடுவார். சகாபாக்களுக்கெல்லாம் கோபம். நபிகளாருடைய துவாவில் கலந்து கொள்ள, நபிகளாருடைய அந்த தஸ்பீகாத்துகளில் கலந்து கொள்ள உனக்கு மனம் இல்லையா? நபியுடைய தஸ்பீக் செய்வதற்கு முன்னாடி, தஸ்பீக் முடிகிறதுக்கு முன்னாடியே ஓடி விடுகிறாரே என்று கேட்கும்போது அந்த சகாபி சொல்கிறாரு, வீட்டில் ஒரே ஒரு போர்வை போன்ற ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும்தான் இருக்குது, அதை இப்படி ரெண்டு பக்கமும் இழுத்து நான் பொருத்தி கொள்வேன். சில நேரங்களில் என்னுடைய மனைவி அவரும் அதே ஆடையைத்தான் அணிய வேண்டும். தொழுகையுடைய நேரம் நெருக்கமாக இருக்கும்போது நான் அதை போய் கொடுத்தால்தான் என் மனைவி தொழுக வேண்டும். ஏனென்றால் ஆடையே இல்லாமல் தொழுவதற்கு மார்க்கம் அனுமதிக்கவில்லை. எனவேதான் நான் என் மனைவிக்கு கொண்டு போய் கொடுப்பேன். இப்படி தொழுவதற்காகத்தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று அந்த சகாபி சொன்ன செய்தியெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு இறைவன் எவ்வளவு வளமாக நம்மை வாழ வைத்திருக்கிறான், எவ்வளவு வளமாக வாழ வைத்திருக்கிறான். ஆனால் வணக்கத்தினுடைய ஈடுபாடுகள் குறைந்து விட்டது. நிறைந்த சகாபாக்களுடைய சபையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லல் ஃபக்ர அக்ஷா அலைக்கும், என்னுடைய தோழர்களே, நாளை உங்கள் வருங்காலத்திலே உங்களிடத்திலிருந்து நான் வறுமையை பயப்படவில்லை. ஏனென்றால் இப்போதே எல்லாரும் வறுமையாக தான் இருக்கிறாங்க. ஆனால் நான் பயப்படுவதெல்லாம் துபுசத்த அலைக்கும் துன்யா, உங்களிடத்திலே துன்யா விசாலமாக கொடுக்கப்பட்டு பத்தனாபசுஹா, அந்த உலகத்திலேயே நீங்கள் மூழ்கி விடுவீர்களோ என்றுதான் நான் பயப்படுகிறேன். அப்படி மூழ்கி விட்டதனுடைய விளைவுதான் அமல்கள் செய்வதற்கான நேரத்தை எதிர்பார்க்கும் ஒரு புனிதமான மாதம் வருகிறது. அதற்கான தயாரிப்பில் ஈடுபடுவதும் இன்னைக்கு குறைந்து விட்டதை பார்த்தோம். இறுதியாக ஒரு செய்தியை சொல்லிக்கொள்வேன். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவு தட்டு வைக்கப்பட்டு அந்த உணவு தட்டிலே சுற்றி அமர்ந்திருப்பவர்கள் எல்லாம் எப்படி ஒவ்வொரு நபராக கையை நீட்டுவார்களோ, சகன் பார்த்திருப்போம் அல்லவா, அந்த உணவு தட்டு அந்த சகன் வைக்கப்பட்டால் 4 பேர் சுற்றி உட்கார்ந்துருக்கவங்க எப்படி கையை நீட்டி எடுப்பார்களோ, ஒரு காலம் வரும் என்னுடைய உம்மத்து நடுவில் வைக்கப்பட்ட உணவு தட்டை போல இருக்கும். சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் அந்த உணவு தட்டின் மீது கையை நீட்டுவது போல என் உம்மத்தை நோக்கி கையை நீட்டி கொண்டு இருப்பார்கள். அனைவரும் தன்னுடைய குரலையும் அடக்குமுறையையும் என் உம்மத்தின் மீது செய்து கொண்டிருப்பார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது சஹாபாக்கள் கேட்டாங்க, அஃபி ஹாதல் யௌமி அஃபி கில்லத்தின் நஹ்னு யா ரசூலல்லாஹ், நபியே அந்த நாளில் நாம் குறைவாக இருப்போமா? அதனால தான் நம்மால் எதிர்க்க முடியாதா? நாம் அடக்குமுறைக்கு ஆக்கப்படுவோமா என்பதாக சஹாபாக்கள் கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்கள் கடல் நுரையை போல இருப்பீர்கள். அந்த வார்த்தையிலேயே ஒரு பதில் இருக்கிறது. நீங்கள் கடல் நுரையை போல இருப்பீர்கள். கடல் நுரை என்று சொன்னால் எவ்வளவு அதிகமாக தண்ணீர் இருக்கிறது, எவ்வளவு நுரை இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். முக்கியமான விஷயம், கடல் நுரையை போல அதிகமாக இருந்தாலும் நுரை எப்படி ஊதுனா பறந்து விடுமோ, நுரை எப்படி பலகீனமானதாக இருக்குமோ அதே போல் உங்களுடைய ஈமான் இருக்கும்.
அதே போல் உங்களுடைய அமல்கள் இருக்கும், அதே போல் உங்களுடைய மறுமைக்கான தேட்டம் இருக்கும். எனவே நீங்கள் அங்கே எல்லாராலும் தாக்கப்படுவீர்கள் என்று சொன்னபோது சகாபாக்கள் ஆச்சரியத்தோடு கேட்டார்கள், நாம் எல்லாம் ஈமானை பற்றி பிடித்த நிலையில் தான் அந்த நாளில் இருப்பாங்க நம்முடைய சந்ததி என்று கேட்டபோது, எல்லாம் ஈமானோடு தான் இருப்பாங்க, அவர்களுடைய உள்ளத்திலே வகன் போடப்படும், அவர்களுடைய உள்ளத்திலே வகன் போடப்படும் என்பதாக நபிகளார் சொன்னார்கள். சஹாபாக்கள் வகன்னா என்னன்னு கேட்டாங்க. நபியே வகன்னா என்ன? அப்போ சொன்னாங்க, ஹுப்புல் துன்யா வ கராஹியத்துல் மௌத். ரெண்டு விஷயத்தில் மிக மிக நாம் ஈடுபட்டவர்களாக இருப்போம். முதலாவதாக ஹுப்புல் துன்யா, இந்த உலகத்துடைய பிரியம், இந்த உலகத்துடைய ஆசை, இது இருக்கும். இரண்டாவதாக கராஹியத்துல் மௌத், மௌத்துடைய வெறுப்பு இருக்கும். மௌத்தாகி விடுவோமோ என்று வெறுப்பு இருக்கும். இந்த இரண்டு விஷயங்களும் தான் என்னுடைய உம்மத்து நாளை அடிபடுவதற்கும் அடக்குமுறையாக்கப்படுவதற்கும் துன்பத்திற்குள்ளாக்கப்படுவதற்கும் எல்லாம் காரணமாக இருக்கும் என்பதாக நபிகளார் சொன்னார்கள். சிந்தித்து பார்க்கிறோம். இந்த நாள் சிந்திக்க வேண்டிய நாள். ரமலான் அடுத்த வாரம், ரமலானை எதிர்நோக்கியவர்களாக இருக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம், உலகத்துடைய ஆசையும் மௌத்துடைய வெறுப்பும் இருக்கும் வரை நல்ல அமல்கள் செய்ய தோன்றாது. நல்ல அமல்கள் செய்ய தோன்றாத வரை இது போன்ற நல்ல மாதங்களும் நமக்கு பயன்படாது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கவும், அதிலே நாம் நல்ல அமல்களின் பக்கம் நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்ளவும் நாம் கடமையாக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த புனித ரமலான் நம்மை நோக்கி வருகிறது. இதிலே ஒரே ஒரு நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நாளிலே என்னால் எவ்வளவு முடிகிறதோ, நபிகளார் சொன்னதைப் போல சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்படுகிறது, நரகத்துடைய வாசல் மூடப்படுகிறது, ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான் என்று சொன்னார்கள் அல்லவா? அந்த நாளிலே, அந்த மாதத்திலே, யா அல்லாஹ், என் பாவத்திலிருந்து நான் முழுமையாக தூய்மை அடைந்து என் அமல்களை நான் அதிகப்படுத்தி கொண்டே தவிர இந்த மாதத்தை நான் கடந்துவிடக் கூடாது என்ற முழுமையான நிஜத்தில் நாம் இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். வல்ல ரஹ்மான் ரமலான் மாதத்தை முழுமையாக அடையும் பாக்கியத்தை நமக்கு தருவானாக. ரமலான் மாதத்திலே முழுமையாக நல்ல அமல்களிலே ஈடுபட்டு இவ்வுலகிலும் மறு உலகிலும் ஈடேற்றம் பெற்றவர்களாக நம் அனைவரையும் ஆக்குவானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.